திருச்செந்தூர் போன விளாக் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக. இது அங்கங்கே அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். நான் பெருசாக விளாகாக எடுக்கல. ஏன்னா நான் வந்து கோவில் போனாலே அங்கே ஃபுல்லாக சாமி பார்க்கணுன்ற ஒரு இதுக்கு போனதுனால சரியாக விளாக் எடுக்க முடியல. கூட்டமும் வேறு செம்ம கூட்டம். சனிக்கிழமை சாயங்காலம் இங்கேருந்து கிளம்பியிருந்தோம். 5:30க்கு இங்கே பஸ்ஸு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் த்ரூ பஸ் இருந்தது. அதில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் பஸ் தான், செமி ஸ்லீப்பர். அதில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 பேர் போகிறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்துமதியும் வரேன்னு சொன்னதுனால இந்துமதியும் சேர்த்து போயிருந்தோம். இந்துமதி யாரும் தெரியும் உங்களுக்கே, சிவகாமி இருக்காங்கள அவங்களோட பொண்ணு தான் இந்துமதி. ஸோ நாங்கள் 3 பேரும் வண்டியில் போயிருந்தோம். பெரிய பாப்பாவும் இந்துமதி பஸ்ஸில் போயிருந்தாங்க. அப்படியே பஸ்ஸில் இவங்க பண்ண சேட்டைலாம் சமத்தையாக ஒரு கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் அப்புறம் மண்டையாயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு சிவகாமியே சப்பாத்தி, இட்லி, அப்புறம் இட்லி பொடி, கார சட்னி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையே நாங்கள் நைட்டுக்கு பஸ்லேயே வச்சு சாப்பிட்டுட்டோம். அதான் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டேன். பஸ் அங்கங்கே நிறுத்தினாங்க, டீக்கல்ல அப்படிலாம் நிறுத்திட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நல்ல தூக்கம். நல்லா தூங்கிட்டேன். காலையில் அங்கே ரீச் ஆகும்போது மணி 6 o'clock. அங்கேருந்து ஒரு சின்ன பஸ் இருந்தது, அவங்களே எடுத்துகிட்டு போய் கோவில் வாசலில் விட்டாங்க. கோவில் வாசலில் போனதுக்கப்புறம் இதெல்லாம் அங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து வேஷ்டி பச்சை கலரில் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வேஷ்டி வாங்கிட்டு இருந்தார். சின்னவங்களுக்கு தான் மொட்டை போட்டோம். தலைவருமே மொட்டை போட்டார். கோயிலுக்கு சரியாக என்ட்ரு ஆகும்போது 7 மணி. அதுக்கப்புறம் மொட்டையெல்லாம் போட்டுட்டு போய் கடலில் ஒரு தடவை குளித்தோம். கடலில் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் ரூம் தான் அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. சேஃபுக்கு ரூம் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்போயே போயிட்டு கிளம்பி வர போகிறோம், ரூம் எதுவும் வேண்டாம்னு நினச்சி போனோம். ரெஸ்ட் ரூம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் தர்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக எல்லாம் தேடி காசு கொடுத்து அதுவுமே எல்லாம் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிடும்போது கரெக்டாக மணி 10 ஆயிடுச்சு. டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு தோசை 70 ரூபா, ஒரு பொங்கல் 70 ரூபா, 2 பூரி 70 ரூபா, இந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ஒரு அளவுக்கு தான் இருந்தது, ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. நீங்கள் யாராவது திருச்செந்தூர் போயிருக்கீங்களா, இல்லை நியர்பை யார் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி வந்து ஃப்ரீ தரிசனம் தான் நாங்கள் போயிருந்தோம். ஃப்ரீ தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு எங்களுக்கு நியர் 2.5 hours ஆச்சு. அங்கங்கே ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க, அதனால் பெருசாக சிரமம் தெரியல. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மணி 2:30 ஆகிடுச்சு. 2:30 பக்கம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம். வீடியோஸ் எதுவும் எடுக்கல, ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூக்கல. அதனால் வெளியில் வந்து இந்த கோபுரம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தோம். வேலை நடக்குது அங்கே, கோவில் வேலை நடக்கிறதுனால சுற்றி நிறையா வேலை நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதே த்ரூ பஸ்ஸே ஈவினிங் 4:30க்கு அங்கே கிடச்சிது. அதிலே வீட்டுக்கு வந்துட்டோம்.